விண்வெளிக்கு பார்க்கடல் என்ற பெயர் உள்ளதால் அதுவும் ஆடியாகவே கருதப்பட்டது. அந்த ஆடியில் சூரியனை சுற்றி வரிசையாக ஒரு வார் போல் தொடர்ந்துள்ள இந்த 12 நாயகர்களை குறித்த உருவங்களே உண்மையான ஆழ்வார்கள் என்று அழைக்கப்பட்டனர். 12 பிளஸ் ஆழி பிளஸ் வார், 12 ஆழிவார், 12 ஆழ்வார். ஆழி என்றால் பார்க்கடலில் என்று பொருள், வார் என்றால் வார் போல தொடர்ச்சியாக உள்ளவை என்று பொருள். இவர்கள் யார் என்று இப்போது பார்ப்போம். ரிஷபம் சிவனை குறித்தது. சிவனுக்கு பிறகான பெரிய வரலாற்று நாயகன் முருகனை. அவரது வாகனம் மேசம். ஆக இரண்டாவது ராசி முருகனை குறித்த மேச ராசி. முருகனுக்கு பிறகான பெரிய ஆளுமைகள் ராமாயண கால நாயகர்கள். ராவணன் காலத்தில் சக்கரமும் வண்டியும் கண்டுபிடிக்கப்பட்டதால் வண்டி வைத்து விவசாயம் செய்த அவர்கள் பாண்டியர் எனப்பட்டனர். பாண்டியர்களின் சின்னம் இரட்டை மீன்கள். இந்த இரட்டை மீன்கள் ராவணனையும் அவரது மகனான இந்திரனையும் குறித்தவை. ஆக மூன்றாவது ராசியானது பாண்டியர்களான ராவணனையும் இந்திரனையும் குறித்த இரட்டை மீன்கள். ராமாயண காலத்தின் இன்னும் ஒரு பெரிய ஆளுமை கும்பகர்ணன். எனவே நான்காவது ராசி கும்பகர்ணனை குறித்து அவரது சின்னமான கும்பராசி உருவாக்கப்பட்டது. இதோடு ராமாயணம் முடிந்து மகாபாரத கால நாயகர்கள் மீதமுள்ள 8 ஆழ்வார்களாக குறிக்கப்படுகின்றனர். ஐந்தாவது ராசியான மகர ராசி கிருஷ்ணனை குறிக்கிறது. மகர ராசி தெற்கை குறிப்பதாலும் மகரம் அபூர்வமானதாலும் அது அபூர்வ பிறவியும் விஷ்ணுவிற்கு தெற்கத்தோருமான கிருஷ்ணனை குறித்தது. ஆறாவது ராசியான தனுசு சந்தேகமில்லாமல் அர்ஜுனனையே குறித்தது. ஏழாவது ராசியான விருச்சிகம் விரிந்து வளர்ந்த பீமனை குறித்திருக்கலாம். எட்டாவது ராசியான துலாம் என்ற தராசு நேர்மைக்கு பெயர் போன சகாதேவனை சந்தேகத்திற்கிடமில்லாமல் குறித்தது. ஒன்பதாவது ராசியான கன்னி ஐயமில்லாமல் திரௌபதியை குறித்தது. அது சப்தகன்னிகளில் ஒன்றான பச்சை மாலை குறித்ததால் கன்னி என்று குறிக்கப்படுகிறது. 10வது ராசியான சிம்மம் தலைமையை குறித்து பாண்டவர் தலைவரான தர்மனை குறித்தது. 11வது ராசியான கடகம் நகுலனை குறித்தது. இந்த எனது கருத்து சரி என்று நிறுவும் ராசிதான் 12வது ராசியான மிதுனம். இது இரட்டையரை குறிக்கிறது. யார் இந்த இரட்டையர்? விண்ணவம் வைணவமானது போல சிவம் சைவமானது போல மிதுனம் என்பது மைத்துனத்தை குறித்தது. மகாபாரத சகுனியும் துரியோதனனும் மைத்துனர்கள் அல்லவா? அதாவது மிதுன ராசி குறிக்கும் இரட்டையர்கள் ஒருவருக்கொருவர் மைத்துனர்களான சகுனியும் துரியோதனனுமே. இந்த 12வது ராசியின் இரட்டையர் வடிவமும் மிதுனம் என்ற அதன் பெயரின் சொல்லாய்வும் இந்த கடைசி 8 ராசிகளும் மகாபாரத நாயகர்களைத்தான் குறித்தது என்று துல்லியமாக நிறுவுகிறது.